பாராட்டின கிருபை பெரியது. இப்பொழுதுதான் மார்ச் மாதம் வந்தது மாதிரி இருக்குது. அதற்குள்ளே மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதத்தில் நாம் ஒரு வாரத்தை நாம் கடந்து விட்டோம். எவ்வளோ நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், நிறைய நான் நேரம் எடுக்க மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 29:22. ஆமீன். மைக்கில் வாசிங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமீன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலில் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆறாய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆறாய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன், உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஆமென். நாம் வாசித்தது போல யாக்கோபுடைய முகம், யாக்கோபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. நம்மை குறித்து கூட கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம் வம்சம், நம் குடும்பம், நம் பெயரை போட்டு இனி வெட்கப்படுவதில்லை. ஒருத்தரே தான் சொல்றாங்க, அல்லேலூயா. இல்ல, அரை சன்ஷைன் சர்ச் இன்டர்நேஷனல் இனி வெட்கம் அடைவதில்லை. ஒருவேளை பிசாசு இந்த சபைக்கு வெட்கத்தை கொடுக்கலாம், தோல்வியை கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு பாருங்கள், நம்மை நேசிக்கிறவர் இனி வெட்கம் அடைவதில்லை. அடுத்து கீழே என்ன சொல்றாரு, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. நம் முகங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்க போகுது. நம் முகங்கள் எல்லாம் அப்படியே பளிச்சென்று அப்படியாக மின்னல் அடிக்கிறது போல இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எப்போ சொல்லுங்க, யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபித்தாரு. யாக்கோபு தேவனுக்கு நெருங்கி இருந்தார். ஒவ்வொரு நேரமும் யாக்கோபு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்திருக்காரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் வெட்கம் அடைய வேண்டும் என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களை, சில சூழ்நிலைகளை பிசாசு நமக்கு விரோதமாய் ஆயத்தப்படுத்தி வைத்தாலும் அந்த இடத்துல தான் இயேசு நமக்காக அந்த வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு ரெண்டத்தனையான பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10, 11, 12. ஆதியாகமம் 32, 10, 11, 12. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த
எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஆமீன். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நமக்கு கூட தேவன் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள் இல்லை. ஒவ்வொருவரும் நம்ம எளிமை நம்ம கேட்போமானால் எல்லாருமே சொல்லுவீங்க, ஆனால் நேரம் நமக்கு போதாது. ஆனால் யாக்கோபு பாருங்க, அடியேனுக்கு தேவரே நீங்கள் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் சத்தியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நமக்கு கூட தேவன் சத்தியத்தை கொடுத்தாரா இல்லையா? இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய கிருபையினால ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டு. இந்த 5 ஆண்டுகளிலும் கர்த்தர் நமக்கு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். நமக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். நம் சபையை கர்த்தர் காப்பாற்றினார். பாஸ்டர் இல்லையே, என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்க, அப்படி இப்படி நிறைய பேர் பேசியிருக்கலாம். அந்த நேரத்தில் கூட தேவன் பாருங்கள், நம் வெட்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி யாக்கோபுடைய வெட்கத்துக்கு பதிலாக 2 பரிவாரங்கள் ரெட்டிப்பான நன்மைகள் நமக்கு கூட தேவன் கொடுக்க போகிறார். இப்போ கம்மியாக இருக்குது ஜனம், இனிமேல் பாருங்கள் நம்ம சபை நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்க போகிறாரு. 2 மடங்கு. நான் கேட்டுருக்கிறேன், கீழையும் மேலையும் இயேசுவே நாங்கள் ஆராதிக்கணும், டிவியெல்லாம் வைத்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும், நம்ம இதையெல்லாம் செய்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று நானும் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க போகிறாரு. யாக்கோபு பாருங்க, ஒன்றுமே இல்லை. யாக்கோபு வெறும் கையோடு போனார் மாமா வீட்டுக்கு. கொண்டு போன அவங்க அம்மா வழி பிரயாணத்துக்கு சில தின்பண்டங்கள், சில ஆகாரங்கள், சில துருத்தியில் தண்ணீரெல்லாம் நிரப்பி கொடுத்தார்கள். வழியில் யாக்கோபு, இதாகி நீ வச்சிக்கப்பா, வழியில் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அதையும் கூட கள்ளர்கள் திருடி சென்று விட்டார்கள். ஒன்றுமே இல்லை, வெறும் கையோட மாமா வீட்டுக்கு கடந்து போனார். வெறும் கையாய் போன யாக்கோபை கர்த்தர் நடத்தி 2 பரிவாரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, மந்தைகள் எல்லாம் பெருகும்படியாக தேவன் யாக்கோபை அவ்வளவாய் நேசித்து பெருகும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடு கொடுக்க போகிறாரு. நான் ஜாதகமெல்லாம் பார்த்து சொல்லலை, நான் குறியெல்லாம் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். கர்த்தர் நம்புங்க. என்ன சொல்றீங்க? நம்புறவங்க நீங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் அல்லேலூயா சொல்லலாம். எனக்கு எங்கே தரப்போறாரு ஏசப்பா? நானே வாடகை வீட்டில் வாடகை கட்டிட்டு அதை கரண்ட்டு பில்லு அவ்வளோ கட்டுறேன். நீங்கள் என்ன சிஸ்டர் வீடுன்றீங்க? கர்த்தர் கொடுக்க போகிறாரு. யாக்கோபுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் கையாக இருந்தான். அடுத்த வேளை சாப்பாட்டு கூட அவனுக்கு இல்லை. மாமா வீட்டில் கூட ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா ஒரு சந்தேகத்தில் தான் யாக்கோபு கடந்து போகிறாரு. ஆனாலும் பாருங்கள், யாக்கோபை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவன் முகம் செத்து போகவில்லை. அவன் இனி வெட்கப்படாமல் கர்த்தர் அவனை கோலும் தடியுமாக பரிவாரங்களோடு மந்தைகளோடு பெருகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வருமானம் குறைவாய் இருக்கலாம், நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லாதது மாதிரி இருக்கலாம், ஆனாலும் இயேசு கொடுக்க போகிறாரு. எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்ம என்ன செய்ய போறாரு? அவர் ஆசீர்வதிக்க போறாரு. நம்ம தப்பு யாக்கோபை பாருங்கள், சகோதரனுடைய கைக்கு கூட கர்த்தர் தப்பு வித்தாரு. யாக்கோபு வருகிறான் என்று சொல்லி சகோதரன் கேள்விப்பட்டு எத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 20 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். 20 ஆண்டுகளாக சகோதரனுக்காக மறைந்து அவன் நல்ல பரிவாரங்களோடு நல்ல மந்தைகளோடு மனைவிகளோடு பிள்ளைகளோடு நன்றாக பெருகும்படிக்கு கர்த்தர் செய்து விட்டார். இப்பொழுது அவன் தன்னுடைய தகப்பன் தேசத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் புறப்பட்டு வருகிறதை சகோதரன் கேள்விப்பட்டு அவனுக்கு விரோதமாக எதிரியாக புறப்பட்டு வருகிறான். அதுதான் இங்கே பார்க்கிறோம். யாக்கோபு இனி அவன் முகம் வெட்கப்படுவதில்லை. இதை யாக்கோபு கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவர் தந்திரமுள்ளவர் யாக்கோபு. அதனால தான் பாருங்கள், மந்தை எப்படி பெறுகிறது என்று அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் அவருக்கு நன்றாக தெரியும்.
அது தெரிந்தனால தான் பாருங்கள் அதையெல்லாம் பெருகும்படிக்கு கர்த்தர் செய்தார். இப்பொழுது கூட யாக்கோபு தன் சகோதரன் கைக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமே, என்ன செய்வதென்று சொல்லி முன்னாடி அவர்களுக்கு வேண்டிய எல்லா மந்தைகளையும் லேயால் பெற்ற பிள்ளைகளையும் அந்த வேலைக்கார பெற்ற பிள்ளைகளையும் முன்னாடி அனுப்பி விடுகிறாரு. எவ்வளோ தந்திரவாதி பாருங்க. ஏன் ராகேல் அனுப்ப வேண்டியதானே? இல்லை, ராகேல் மறுமனையாட்டிகள் பிள்ளைகளெல்லாம் அனுப்பலாம் இல்லையா? யாக்கோபுக்கு தெரியும் எப்படி என்ன செய்வது என்று சொல்லி. அப்படியாக அவர் அனுப்பி கொண்டிருக்கும் போது பாருங்க, சகோதரன் கைக்கு கூட கர்த்தர் தப்பு வைக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட பகையோடு இருக்கிறார்களா? நம்மை பார்க்கும் பொழுது எரிகிறார்களா? நம்மை பார்க்கும் பொழுதே பகைக்கிறார்களா? நம்மை பார்க்கும் பொழுது வெளியில் பார்க்கும்போது சிரித்து கொண்டும் பின்னாடி போயிட்டு நம்மை குறித்து பலவிதமான தீமையான காரியத்தோடு இருக்கிறார்களா? யாக்கோபுடைய முகம் வெட்கமடையாமல் இருந்தது போல, அவன் முகம் செத்து போகாமல் இருந்தது போல, பகையோடு இருக்கிற சகோதரனை கூட அன்பாய் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து விட்டாரு. இல்லை, 2 பேரும் கழுத்தை கட்டி கொண்டு ஓ என்று அழுகிறார்கள். வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள், நேரமில்லை. இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக புரியும். சகோதரன் கைக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறாரு. இன்றைக்கு நம் கூட பிறந்த சகோதரன் மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளுடைய கைகளுக்கு தேவன் நம்மை தப்புவிக்க போறாரு. அதுதான் யாக்கோபுடைய முகம் வெட்கம் அடைவதில்லை. வெட்கம், ஐயோ இந்த காரியத்தில் நான் வெட்கம் அடைந்து விட்டேனே, என் சகோதரனை பழி தீர்த்து விட்டானே என்று கூட யாக்கோபு சொல்லாதபடிக்கு தேவன் யாக்கோபு மீது அக்கறை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இந்த இடத்துல நாம் ஆபிரகாமையும் சாராளையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன் சந்ததி நான் என்ன செய்வேன், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலத்தினைப் போலவும் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஒன்றுமே இல்லை, சந்ததி பிள்ளையே இல்லை. பிள்ளை இல்லாத நேரத்தில் தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இப்படி கொடுக்கிறாரு. அந்த இடத்துல சாராள் அந்த ஆகார் முன்னையில் பயங்கரமான வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறார். ஏனென்றால் ஆகாருக்கு பிள்ளை இருக்கு, இவங்களுக்கு பிள்ளை இல்லை என்று. அப்படி சில சமயத்தில் பாருங்கள், அப்படியாக வெட்கப்பட்டு நின்ற சமயத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு வெட்கம், உறவினர்கள் நம்மை குத்தி காட்டி கொண்டிருக்கலாம், உறவினர்கள் நம்மை குறித்து ஏளனமாக பேசி கொண்டிருக்கலாம். தேவன் பாருங்கள், ஆபிரகாமின் சாராளை நினைத்து ஒரு சந்ததி உருவாகும்படியாக. இன்றைக்கு ஆபிரகாம் சாராள் இல்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய இஸ்ரவேல் சந்ததியே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு வெட்கத்துக்கு பதிலாக ஒரு பலத்த ஜாதியை உருவாக்கும்படிக்கு கர்த்தர் ஆபிரகாமின் சாராளையும் தெரிந்து கொண்டாரு. அதனால தான் சாராளுக்கு சொல்றாரு பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லையே, என் பிள்ளைகள் என் சொல்லை கேட்கவில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் இயேசு செய்வார். உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவார். உங்கள் பிள்ளையுடைய சமாதானத்தை கர்த்தர் பெரிதாக மாற்றுவார். நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் வெட்கப்பட்டு நிற்கிறீர்களோ அந்தந்த விஷயத்துலலாம் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். 21ஆம் அதிகாரம் 1-2. ஆதியாகமம் 21:1-2. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். அந்த வாக்கு தத்தங்கள் பாருங்கள், 18ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் 21ஆம் அதிகாரத்தில் 1-2 கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம் வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுப்பாரானால் சில காலங்கள், சில நேரங்கள், சில மணி நேரங்கள் அல்லது சில மாதங்கள் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை.
எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் என்னென்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், தாவீதின் முகம் வெட்கப்படவில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 34:5 சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து எப்படி அடைந்தார்களாம்? பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு நம் முகங்கள் பிரகாசமா இருக்க போகுது. பிரகாசமா இருக்க வேண்டுமான ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான். என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அதனால தான் தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அப்போ தேவனுடைய இருதயமும் தாவீதுடைய இருதயமும் ஒன்றாக இருந்தபடினால கர்த்தர் என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படி என்று சொல்லி தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை குறித்து கூட கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய முகங்கள் என்ன செய்யவில்லை சொல்லுங்கள்? வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் முகங்கள் பிரகாசம் அடையும். மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். 40 நாள் மலையில் போயிட்டு உபவாசம் பண்ணி ஜெபித்து விட்டு கீழே இறங்கி வராரு. வரும்பொழுது அவருடைய முகம் எப்படி இருக்கிறதா? பிரகாசமா இருக்கிறது. ஒருவரும் பார்க்க முடியவில்லை, மிருக ஜீவன்கள் கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பிரகாசம், அந்த அளவுக்கு மகிமையின் தேவன் மோசேயுடைய முகத்தை அவருடைய மகிமையினால நிரப்பினாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முகம் என்ன செய்ய சொல்லுங்கள்? பிரகாசம் அடையும். பியூட்டி பார்லரை போய் நம்ம ஃபேஸ் வாஷல் அந்த வாஷல் கண்டது கருமங்களெல்லாம் போட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் கூலி விழுந்துடும். அதெல்லாம் அப்படி புண்ணாக வந்துடும். ஸ்கின் எல்லாம் நாசமாயிடும். அதெல்லாம் தேவையில்லாத கேன்சர் வியாதிகள் வந்துவிடும். என்ன சொல்கிறீங்க? நம்ம மேக்கப்பில் நமக்கு அதெல்லாம் பிரகாசம் ஆகாது. எப்படி பிரகாசம் வரும்னு சொல்லுங்கள்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது. தாவீது காத்திருந்து ஜெபிக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் யுத்தத்துக்கு போகும்போது கூட, கர்த்தாவே நான் போகலாமா வேண்டாமா, சத்துருவை என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா இல்லையா என்று எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தாவீது தேவனிடத்தில் கேட்டு தான் அவர் செய்வாராம். ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் தாவீது கேட்கல. அது உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லை? அந்த ஒன்று தான். பாவம் செய்யும் போது மட்டும்தான் தேவனிடத்தில் தாவீது கேட்கல, மற்றது எல்லாமே கேட்டாரு. ஆனாலும் பாருங்கள், தாவீதுடைய இருதயம் தேவனோடு ஒத்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதமாக இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி எரேமியாவில் நாம் வாசிக்கிறோம். ஆமாம், உண்மைதான். நம் இருதயம் அப்படித்தான். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் முகம் பிரகாசம் அடைய வேண்டும், என் குடும்பம் காக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும், என் கணவர் காக்கப்பட வேண்டும், என் திருச்சபை காக்கப்பட வேண்டும், என்னுடைய தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகங்கள் எப்படி இருக்குமா சொல்லுங்கள்? பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை, அவர்கள் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் இருந்தார். 34ஆம் யாத்திராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29, 30. யாத்திராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 30ஆம் வசனம். முப்பத்தி 29, 30. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29, 30.
நீங்கள் நோட்டு கொண்டு வந்துறீங்களா, பென் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இப்பொழுது பார்க்க நேரமில்லை என்றால் நீங்கள் வீடுகளில் ஜெப நேரத்தில் நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது இதையெல்லாம் திருப்பி பாருங்கள். மோசே ஜெபிக்கிற மனிதன், தேவனோடு அவர் சிநேகிதனாக இருந்தார். தேவனும் மோசேயும் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? நண்பராக இருந்தாங்க. முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ், அப்படி நேருக்கு நேராக பார்த்து தேவனோட மோசே பேசுகிற ஒரு கர்த்தருடைய தாசராக இருந்தார். அப்படிப்பட்ட மோசே மாதிரி இன்றைக்கு நாம் கூட தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வேண்டும். ஒரு ஏனுக்கை போல நமக்கு நேரம் இல்லை தான், எனக்கு குடும்ப வேலைகள் இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, என் பிள்ளைகள் இருக்குது, படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணும், இருக்கட்டும், நல்லது தான். தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேலைகளை நிறைய கூட்டி கொடுப்பார், நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைய கூட்டி கொடுப்பார். நான் அப்படி தான் செய்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நல்ல விசேஷமான ஐயாவுடைய நினைவு நாளுக்காக உங்களுக்கு ருசிகரமான ஒரு ஆகாரம் கொடுக்கலாம் என்று சொல்லி தான் நான் செய்யவில்லை. இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் ரெஸ்ட். அதுக்கே எனக்கு அப்படியே கையை கட்டி போட்ட மாதிரி இருந்தது. அப்படியே நமக்கு வேலையை செஞ்சு நமக்கு பழகி விட்டதுனால சும்மா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனாலும் சுற்றி இதெல்லாம் பண்ணுறது, இதை பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் செய்து அப்படியாக நாம் சபையினுடைய ஆராதனைக்கு கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எப்படி வருது அதெல்லாம்? எனக்கு நல்ல பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அவ்வளோ சுகவீனம். இப்போ கூட பாருங்கள், கர்ஷிப்பில் அந்த லிக்விட் தைலத்தை போட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அவ்வளோ தலைவலி, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ பலவீனம், வெரிகோஸ், ஒரு புறம் நரம்புகள் எல்லாம் சுற்றப்பட்டு இருக்குது, கால் எரிச்சலாக இருக்குது. எப்படி சிஸ்டர் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? தேவனுடைய கிருபையினால, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுனால. சும்மா நம்ம அப்படி இப்படி பார்த்துட்டு புக்கை படிச்சுட்டு டிவியை பார்த்துட்டு ஓடி வந்தால் ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு வசனமும் ரீச் ஆகாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது மோசேனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு வெட்கம் கிடையாது. பிசாசு வெட்கம் என்று சொல்லுவான், நீ ஜெபிக்காத, உனக்கே சுகர் வியாதி, உனக்கே நரம்பு ப்ராப்ளம், கையெல்லாம் நடுங்குதுன்னு கையெல்லாம் நடுங்கும். நீங்கள் நம்ம கரண்டியெல்லாம் என்னால் பிடிக்க முடியாது, ஆனாலும் பிடிக்கிறேன். கர்த்தர் தான் கொடுக்குறேன் அந்த எனக்கு எங்கேருந்து வருது? கர்த்தருடைய கிருபை அதெல்லாம். அப்போ பிசாசு சொல்லுவான், நீ செய்யாத, நீ பண்ணாத, உனக்கு இந்த வியாதி அந்த வியாதி இப்படி இருக்குது, சுகர் இருக்குது, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அல்சர் இருக்குது, எதுனாலும் இருக்கட்டும், எல்லா சகல நோய்களையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நீக்கி விட்டார். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நம்முடைய முகங்கள் வெட்கமடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். அது அடுத்தபடியாக என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5, 6, 7. என்னாகமம் புஸ்தகம் 24, 5, 6, 7. பேஜ் நம்பர் 203. பழைய ஏற்பாடு என்னாகமம் எல்லாரும் எடுங்கள். 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். போதும். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்குது? இப்படி பெயிண்ட்டு, நல்ல ஏஷியன் பெயிண்ட்டு, அப்புறம் டிஸ்டம்பர், அது என்னென்னமோ பெயிண்டெல்லாம் இண்டிகோ அது இது என்னமோ வந்திருக்கு. இந்த மாதிரி பெயிண்டெல்லாம் அடித்து அலங்காரமாக இருக்கா? அல்லது ஜெபத்தினால, உபவாசத்தினால, தியாகத்தினால, கண்ணீர்னால, நற்கிரியினால? நற்கிரி ரொம்ப மிக மிக அவசியம். நேற்று ஒரு குடும்பத்தார், சிஸ்டர் எங்கள் அம்மாவோட நினைவு நாள், உங்கள் கையாலே யாருக்காக நீங்கள் இந்த துணிமணியை கொடுத்துருங்கன்னு ஒரு 10 சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நற்கிரியினால் நம்ம வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கா? இல்லை, நற்கிரியை ரொம்ப ரொம்ப அவசியம். யாக்கோபுடைய கூடாரங்கள் பல அழகான, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். இன்றைக்கு நம் வீடு எப்படி இருக்குது? இருக்கும். நம் வீடு அழகாக மாறப்போகிறது, உபவாசத்தில் மாறப்போகிறது, ஜெபத்தில் மாறப்போகிறது, அப்படின்னு அடுத்தபடி நற்கிரியை செய்கிறதுல மாறப்போகிறது. எனக்கே சாப்பாடு இல்லைங்க சிஸ்டர், நீங்கள் வேற இங்கே கொடுங்க அங்கே கொடுங்கன்னு, உங்கள் சாப்பாட்டில் பாதி எடுத்துகிட்டு போய் கொடுங்க.
நீங்கள் சாப்பிட்றீங்களா, அதில் பாஸ்டரமாக மறந்துடாதீங்க, லேவியனை கைவிட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு திருமணம், ஒரு பிறந்த நாள், ஒரு நன்மை வருதுன்னா லேவியனை கைவிடாதீங்க. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. எனக்கு பணம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உங்ககிட்ட நான் கேட்க வரல. பாஸ்டர்மார்களுக்கு லேவியருக்கு நீங்கள் கொடுத்தீங்கனால் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி எத்தனை பேர் பாஸ்டர்மாவை நினச்சிருக்கிறீங்க? பிறந்தநாள் வரும்போதெல்லாம் கேட்க முதல் கேக் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? பிசைகிற மாவில் முதல் மாவு கொடுக்குறீங்களா? அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டிங்கன்னா ஐயோ, நம்ம வாங்குறதே 2 கிலோ கோதுமை மாவு, பிசைந்த மாவை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு டப்பா எடுத்துன்னு போய் பாஸ்டர் பண்ண கொடுத்தா நான் எங்கே இந்த சப்பாத்தி சாப்பிட்றது? இல்லை, அப்படி நம்ம நினைக்கிறோம் தானே? இல்லை, பிசைந்த மாவில் முதல்ல எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டில் அழகாக உங்கள் வீடுகளை மாற்றுவார். இன்றைக்கு பாருங்கள், வேறு சபைக்கு போகிறவங்கெல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? ஏன் உங்களுக்கு அந்த சத்தியம் தெரியாது? உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்வதற்கு உங்களுக்கு தெரியவில்லை. வேறு சபையாரெல்லாம் சாப்பாடு நல்ல ஆகாரம் செய்த உடனே முதல் கொண்டு வந்து சிஸ்டர் இந்தாங்க, அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க. உங்ககிட்ட நான் கேட்கல, நான் எனக்கு வேண்டாம், எனக்கு கர்த்தர் கொடுக்குறார் நல்ல சாப்பாடு. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் வாசஸ்தலங்கள் அழகாக மாற வேண்டும். அடுத்தபடி பாருங்கள், 6ஆம் வசனம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கிறது. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் உங்கள் வீடு இருக்க போகுது? இல்லை, உங்கள் வீடு எப்படி இருக்க போகுது? எல்லாம் எடுக்கிறீங்களா? 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும். ஆமீன். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் வேதத்தை எடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் காணோம். இருக்கட்டும், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள். சந்தனம் வாசனை கொடுக்கும். நீங்கள் எல்லாம் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாரு. அல்லேலூயாவே சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் என் தேவன் கேட்கிற ஒவ்வொருக்கும் அந்த வார்த்தைகள் நிறைவேற்றி கொடுக்க போறாரு. என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே ரீச் ஆகும். சந்தன மரம், சந்தனம் விலை உயர்ந்தது. சந்தன மரத்தினால கட்டில் செய்யப்படும். சந்தன மரத்தினால டேபிள், சேர்ஸ், இன்னும் விலை உயர்ந்த மர சாமான்கள் எல்லாம் செய்வார்கள். அந்த சந்தனம் நமக்கு நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல தரமான ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நாட்டணும், அதுதாங்க இருக்கிற விசேஷம். மனிதன் நாட்டக்கூடாது. யார் நம்மை நாட்ட வேண்டும்? கர்த்தர் நாட்டின சந்தன மரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபையில் நம்ம எப்படியா இருக்கிறோம்? கர்த்தர் நாட்டின விருட்சங்களாக, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாக, கேதுருவங்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் பாருங்க, நம்முடைய வாசஸ்தலங்கள் அழகாக மாறிவிடும். நம்முடைய கூடாரங்கள் அழகாக மாறிவிடும். ஹல்லேலூயா. நமக்கு வெட்கம் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். இனி தீங்கு இல்லை. தீங்கும் நம் வாழ்க்கையில ஒரு நாள் கூட கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுக்க அவர் விடவே மாட்டார். நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12. நாகும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, 1081 பக்கம். நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்துவதில்லை, இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஆமென். அடுத்து 13. இப்பொழுதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். இனி நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை கிடையாது. இனி நம் வாழ்க்கையில் வெட்கம் கிடையாது. இனி நம் வாழ்க்கையில் உபத்திரம் கிடையாது. இனி நம் வாழ்க்கையில் போராட்டம் கிடையாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து கட்டுகளை அறுத்து போடுவார்.
நுகம் அடிமைத்தனத்தின் ஆவியை கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி போடுவார். நம் பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமையை மாறி இருக்காங்களா? நம் பிள்ளைகள் பலவிதமான தீமையான காரியங்களுக்கு அடிமையாக மாறி இருக்காங்களா? அந்த தீமையான காரியம், அந்த நுகம் முறிக்கப்படும். அடுத்தபடியாக கட்டுகள் அறுக்கப்படும். நம் குடும்பம் முன்னேறி போக முடியாதபடி, நம் வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாதபடி, நமக்கு நன்மைகள் வர முடியாதபடி இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். எனக்கு ஒரு அம்மா தெரியும், நல்லா கட்டு உடைக்கிற ஊழியக்காரன் தான் சொல்லுமா. நாங்கள் நமக்கு தெரியாது, கட்டு உடைக்கிற ஊழியக்காரெலாம் கட்டு உடைக்க முடியாது. யார் தான் கட்டு உடைப்பாங்க சொல்லுங்கள்? தேவன் தான் கட்டு உடைப்பார். ஊழியக்காரங்க ஒரு மனிதன் தான், ஒரு கருவி தான். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரங்களை அப்படியே தெய்வமாக மாற்றின்னு வராங்க. அங்கே போனால் கட்டு உடையுது, இங்கே போனால் ஏன் உன் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண கட்டு உடையுது? என்ன சொல்கிறீங்க? உன் வீட்டில் உட்காந்து உபவாசம் போடு, உன் சபையில் வந்து உபவாசம் போடு, நீ உட்காந்து மணிக்கணக்காக ஜெபி, நம் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை கர்த்தரை அறுத்து போடுவார். எனக்கு கடந்த வாரம் ஒரு மரணக்கட்டை ஏவி விட்டான். கிறிஸ்மஸ் சிஸ்டருக்கு ஒரு மரணக்கட்டை ஏவி விட்டான். ஏவல் ஆவி. நாங்கன்னா போயிட்டு குறி கேட்குற மாதிரி எல்லாம் வாங்க வாங்க என் கட்டுங்களை உடைங்க, என்னை ஏவல் ஆவிங்க துரத்துங்க. நம்ம கேட்கவில்லை. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இந்த ஏவல் ஆவி, மரண ஆவி வந்துடுது, கடிந்து ஜெபம் பண்ணு, கட்டி ஜெபி, தண்ணி தெளி, வீட்டை சுற்றிலும் தண்ணி தெளி, ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. இன்றைக்கி நிறைய பேர் தண்ணி தெளிக்கிறேன்னு என்னென்னத்தையும் மந்திர தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டில் ஒரே சண்டை நடக்கும். நிறைய பேர் அப்படி தான் நான் கேள்விப்படுகிறேன். இருக்கட்டும், கர்த்தர் அவர்களை மன்னிக்கட்டும். இன்றைக்கு அப்படி இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஜெப எண்ணெய் அதில் ஊற்றி இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் தெளித்து பாருங்கள். உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இருக்குதா இல்லையான்னு. ரட்சிப்பென்ற ஆசீர்வாதம் இல்லாதபடி உங்கள் வீடுகளில் கட்டுகள் இருக்குமானால் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அந்த கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். அதுதாங்க வெட்கப்படுகிற தேவன் அல்ல. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3:15 நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்கள் வாசிங்கள். உபாகமம் 8:3-15, செப்பனியா 3:15, செப்பனியாவின் புஸ்தகம் அதில் இருக்கு பாருங்க. நாகூமுக்கு அடுத்து இருக்கும், வாசிங்க. செப்பனியா 3:15, நாகூமுக்கு அடுத்த புஸ்தகம் இருக்கு பாருங்க. 1089. ஆமேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு இல்லை. இனி நம் வாழ்க்கையில் தீங்கு கிடையாது, தீமை கிடையாது, வியாதி கிடையாது, கடன் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது. மருத்துவமனைக்கு தேவையில்லாமல் நம்ம செலவு செய்ய முடியாது, கூடாது, செய்ய கர்த்தர் வைக்க மாட்டாரு. அதுதான் இனி என்ன இல்லை சொல்லுங்க? தீங்கு இல்லை. ஆமேன். அடுத்து ரோமர் 9:33 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், சங்கீதம் 27:8-9, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், ஏசாயா 30:19. இந்த வசனங்களை வீட்டில் போயிட்டு நீங்கள் தியானித்துப்பா. நான் பேசிகிட்டே போனால் இன்னும் எனக்கு 1 மணி நேரம் கூட எனக்கு போதாது. இருந்தால் நான் தேவ சமூகத்தில் நாம் தியானித்த வார்த்தைகளுக்காக நம் கற்றுக்கொண்ட காரியங்களை நம் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு அப்படியே நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. 30:19 வாசிங்கள். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். செப்பனியாவில் நாம் வாசித்த இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். இங்க என்ன சொல்றாரு? இனி நீ அழுது கொண்டீராய். யாக்கோபே, நாம தான் யாக்கோபு, நாம தான் இஸ்ரவேல். யாக்கோபே, இஸ்ரவேலே, இனி நீ அழுது கொண்டீராய். எந்த காரியத்திற்காக நீ ரகசியமாக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு முற்றிலுமாக மாற்றி கொடுக்க போகிறாரு. அதனால தான் யாக்கோபே உன் முகம் வெட்கமடைவதில்லை, யாக்கோபே உன் முகம் செத்து போவதில்லை.
நம் முகங்கள் எல்லாம் வெட்கமடையணும், செத்து போகணும்னு பிசாசு பலவிதமான காரியங்களை செய்வான். ஆனாலும் பாருங்கள், இயேசு நம் வாழ்க்கையில் வரும் பொழுது, இனி நீ அழுது கொண்டீராய், இனி அழுகை இல்லை, இனி நம் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். அடுத்து வாசிங்கள். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19 மார்க் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு இறங்குகிற தேவன். நம்ம எப்பெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு நம்முடைய இறங்கி நமக்கு பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் இல்லை பிரியமானவர்களே. வெட்கம் அடைய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள், பல தீமைகளை பிசாசு இந்த மாதத்தை நமக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும், மாந்திரிகத்தின் கிரியைகள், செய்வினையின் கட்டுகள், எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? எப்போ சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது. அதனால தான் தாவீது பாருங்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு நம் முகங்கள் வெட்கப்படாது. ஏனென்றால் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி பார்க்கிறபடியினால நம் பிள்ளைகள் காரியங்கள், நம் குடும்ப காரியங்கள், நம் வேலை ஸ்தலம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் இயேசு இந்த மாதத்தில் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லாவியானவரே, நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் அப்பா எங்கள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெட்கத்துக்கு பதிலாக இருக்கிற காரியங்களை தேவனே 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து போகட்டும். அடிமைக்கும் அது கடந்து வரட்டும் ஐயா. எங்கள் திருச்சபைக்கும் அது கடந்து வரட்டும் ஐயா. இனி நீ அழுது கொண்டீரா என்று சொன்னீரே, உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று சொன்னீரப்பா. இனி தீங்கு இல்லை என்று சொன்னீரப்பா. யாக்கோபை போல கர்த்தாவே எங்கள் கூடாரங்கள் அழகாய் மாறட்டும். அது ஜெபத்தினால கட்டப்படட்டும் ஐயா. அது உபவாசத்தினால கட்டப்படட்டும் ஐயா. அது நற்கிரியினால எங்கள் கூடாரங்கள் கட்டப்படட்டும் ஐயா. நாட்டின நீர், நாட்டின சந்தனம் மரங்களாக நாங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாக எங்கள் பிள்ளைகள் மாறும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. ஆமேன்.